கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தமிழகத்திலே சர்ச்சையாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஒரு திரைப்படம், அமரன் என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தை வரலாற்று திரைப்படமாக சொல்லிக்கொண்டு முழுக்க முழுக்க ஒரு சில வரலாற்று செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. முழுக்க முழுக்க வரலாற்றுக்கு எதிரான செய்திகளை இங்கே சொல்லுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டான். அதை பற்றி நீதிமன்றமே சொல்லுது. அப்சல் குருவை தூக்கில போடுறதுக்கு நம்ம எந்த ஆதாரத்தின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் தூக்கில போடல, மனசாட்சியின் அடிப்படையில் ஒரு பொய்யான சட்டத்துக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்ததே இல்லை இந்திய வரலாற்றில். ஆதாரம் இல்லை, தூக்கில போட முடியாது, இருந்தாலும் மனசாட்சி தூக்கில போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து சென்றார்களே, உலக நாடுகள் காரி துப்பியது. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சதி செயலில் ஈடுபட்டார்கள் இந்த போராளிகள் என்று வரலாறுங்கிற பேரில் கொண்டு போறான். அப்படி போராளிகள் சதி செஞ்சுட்டாக்கா எஃப்ஐஆர் போட்டிருப்பான்ல, 4 பேர் அரெஸ்ட் பண்ணிருப்பான்ல, அந்த எஃப்ஐஆர் என்ன, அரசு என்ன? பொய் வரலாறுங்கிற பேர்ல பொய் வரலாறுன்னு சொல்லி எதை சொன்னாலும் பாமரர்கள் நம்புவார்கள். வரலாறு என்ற பெயரில் வரலாற்றை டச் பண்ணிட்டு அது கீழே அவ்வளவு பொய்யும் அள்ளி விடலாம் என்று நினைத்துக் கொண்டு முழுக்க முழுக்க வரலாற்றுக்கு எதிரான செய்திகள். காஷ்மீருடைய பெண்களை எவ்வளவு கொச்சையாக ஆக்கிறான் என்று சொன்னால், இவன் சிறப்பு ராணுவத்தினுடைய சிறப்பு அங்கீகாரத்தின் அடிப்படையில் யாரை வேணாலும் தூக்கிட்டு போகலாம் வச்சிருக்கான் பாருங்க. அந்த அடிப்படையில் எந்த விசாரணையும் இன்றி, யாருக்கும் எந்த தகவலும் தராமல், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அது இளைஞனாக இருக்கட்டும் முதியவனாக இருக்கட்டும் அப்படியே அள்ளிட்டு போயிடுறான். அதன் மூலமாக தன்னுடைய தந்தையை, தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய பிள்ளையை அந்த தாய், காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெண்கள் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவன் என்ன காட்டுறான் சினிமால? தீவிரவாத குழுக்களோடு இணைந்து செல்வதற்காக மனைவிமார்களை விட்டுட்டு போறதா காட்டுறான். எதிரா வரலாறு? ஆசாதி நமக்கு தெரியும். ஆசாதினா சுதந்திரம். என்ன செய்யறான் இன்றைக்கு தமிழகத்தில்? இந்தியாலேயே ஆசாதி என்ற வார்த்தை மிக பிரபலியமானது. என்ன? முஸ்லிம்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்காக மிக மோசமான சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது, எங்கள் உயிரை கொடுத்தும் எங்களுடைய உரிமையை நாங்கள் பாதுகாப்போம் என்று களத்தில் இறங்கிய மக்கள் ஆசாத்தி என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அப்படியே அந்த ஆசாத்திங்கிற வார்த்தை தீவிரவாதிகள் தேசப்பற்றுக்கு எதிராக பயன்படுத்திய வார்த்தையை போன்று சித்தரித்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் தேச விரோதிகள் என்று காட்ட முற்படுகிறான். எந்த அளவுக்கு வரலாற்றுக்கு மோசமான நிகழ்வுகளை இவன் சினிமா என்று எடுத்து செல்கிறான். இவனுடைய தேசபக்தியினுடைய அளவுதான் என்ன? யாருக்கு தேசபக்தி பாடத்தை இவன் சினிமாவில் நமக்கு எடுக்கிறான்? வல்லல் ஹபீப் முகமது, வல்லல் பீர் முகமது, அமீர் ஹம்சா, ஜமால் முகமது போன்றவர்கள் எல்லாம், மீர் உஸ்மான் அலி, சென்னையில் இருக்கிறீங்க தெரியும், 5000 கிலோ தங்கத்தை சுதந்திர போராட்டத்திற்காக தந்தவன். அவன் பேர்ல தான் உஸ்மான் ரோடு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு வெறும் பிளாங்க் செக் கொடுத்தா ஜமால் முகமது கல்லூரி திருச்சியில் இருக்குது. காந்தி நேரில் வந்து வாங்கி சென்றார். அதை இதுக்கு சுத்தலாம் எடுத்துக்க என்று சொன்னார். பர்மாவில் சொல்வங்களை திரட்டி அனுப்பி வைத்தார்கள் முஸ்லிம்கள். கப்பல் வாங்குவதற்கு நிதி தந்தவனே ஒரு முஸ்லீம் என்றெல்லாம் பட்டியல் போட்டுட்டு போறோமே. இதெல்லாம் எங்களுடைய தேசபக்திரா சொல்லி காட்டுறதுக்காக இல்ல. எத்தனை பேர் இந்த ஜும்மா மேடைகள் பயன்படுத்தி, ஜும்மா மேடைகள், சிராஜ் தௌலா, அஹமதுல்லா ஷா, இவர்கள் எல்லாம் ஜும்மா மேடைகளை பிரசங்கம் செய்வதற்காக ஆங்கில அரசுகளால் தலைக்கு 50,000 என்று அன்றைக்கே விலை பேசப்பட்டு பல கோடி தூக்கிலிடப்பட்டார்கள். இப்படி தியாகத்திற்கு இந்திய கேட்ட போய் பார். அங்க பதிவு செய்திருக்கக்கூடிய 90,000 பேர்ல 66,000 பேர் நாங்க முஸ்லிம்கள். எங்களுக்கு தேசபக்தி பாடத்தை சினிமாவில் நீ சொல்லி தர்ற. அவ்வளவு மோசமானவர்கள் சினிமாக்காரர்கள். தான் லாபம் அடைய வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அவர்களை பற்றி அந்த துறையை சார்ந்தவர்களை சொல்லுகின்ற செய்திகள். ஆனா சினிமாவில் வந்து அம்மா மாதிரி நடிப்பானாம், அவளை வேறொன்றுக்கு வா என்று அழைப்பானாம். அவ்வளவு மோசமான காமுகர்களாக இருக்கிறார்கள். அம்மா வேஷம் போட்டு நடிக்கிறவளை எப்படி தன்னுடைய படுக்கறைக்கு அழைக்க முடியும்? அதையெல்லாம் செய்வது கொஞ்சம் கூட கூச்சமில்லாதவர்கள் என்று நான் சொல்லவில்லை, சினிமா துறையை சார்ந்தவர்கள். பல பெண்கள் பத்திரிகையில் பேட்டி அளிக்கிறாங்கல்ல, அதை பார்க்கிறோமா இல்லையா? இவ்வளவு மோசமான அந்த செயலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ரசிகர்களை உசுப்பேத்தி விட்டு அவன் படம் வெளியேறுதுன்னு சொன்னா அப்படியே அவனை சாவடிக்கிறது. பேனர் கட்டு, அதை கட்டு, இதை கட்டுன்னு சொல்லி, தட்டி வையின்னு சொல்லி, செத்து மடிஞ்சா கூட இவனுக்கு அடுத்த ஒரு படத்தை செத்து போறான, அடுத்த இப்படி செய்யக்கூடாது சொல்றானா?
எத்தனை பேர் சாவீர்களோ அத்தனைக்கு படத்துக்கு விமர்சன விளம்பரம் என்று கருதி கொண்டு செல்கின்ற மோசமான செயலிலே இந்த சினிமாக்காரர்கள் ஈடுபட்டிருக்காங்க. பெரும்பான்மையாளர்கள் அப்படித்தான் இருக்கிறான். அன்பிக்கினிய சகோதர சகோதரே, இதெல்லாம் வந்து இது போன்ற விஷயங்கள் நாம் சுதாரிப்பா இருக்கணும். நடுநிலையாளர்களும் உண்மையான செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். பொறுப்பற்றத்தனமாக ஆட்சி அதிகாரிகள் உள்ளவர்கள் இதை ஆதரிக்கக்கூடியதுதான் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கும். நாட்டுடைய ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் கண்மூடி இதை சிரித்து பார்த்து கண்ணீர் விட்டு நான் என்ன செஞ்சேன், இந்த படத்தை பார்த்தேன் ரசிச்சேன்னு சொன்னா இந்த உள்ளத்துல நெஞ்சலாம் தார தரையா தண்ணி ஓடுதுங்க, ரத்தம் ஓடுது எங்க உள்ளத்துல இருந்து. ஒரு கட்சியினுடைய தலைவர் போறாரு, போய் அந்த சினிமா நடிகரை பார்த்து பாராட்டு தெரிவிக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து கண்ணீர் வடிச்சேங்கிறாரு. அந்த கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தா உணர்த்துங்கள், எங்களுக்கு எவ்வளவு வரலாறுங்கிற பேர்ல எவ்வளவு பெரிய பொய்யை இதில் பரப்பியிருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய வழி எங்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள். உண்மையிலேயே ஒரு விஷயத்தை பொதுவாக பாராட்டுன்னு சொன்னா அதனுடைய எல்லா தரப்பு செய்தி தெரிஞ்சுக்கிட்டு பாராட்டுங்க என்பதை அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கையா, ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, கட்சி தலைவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக நிறைவு செய்கின்றேன்.